இன்னும் சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா. இன்னும் சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த ரட்சகா. எல்லாரும் வாசிப்போம். யோனா 2வது அதிகாரம் 8, 9, 10 அந்த கடைசி 3 வசனங்கள் நம்ம வாசிப்போம். வாசிக்கலாமா எல்லாரும்? யோனா 2வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவினில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எல்லா இடையூறுகளையும் தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை கர்த்தர் பண்படுத்துவீராக. உம்மோடு நெருங்க செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவைகளை சீர்படுத்த வேண்டுமோ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்கள் ஆத்தும நேசர் நீர். சீக்கிரத்திலே மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறீர். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் உத்தம மணவாட்டியாய் உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாள்தோறும் ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நாங்கள் வளர தேவையான சகல கிருபைகளையும் பலனையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தருவீராக. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய நேரடி ஆளுகையின் கீழாக வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். புல் உலரும், பூ உதிரும். உம்முடைய வசனம் ஒருபொழுதும் மாறாதது, என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஐயா, ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும். குறிப்பாக ஆண்டவரே, தேசத்திலே உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் நெருக்கடிகள் காணப்பட்டாலும் எங்களுக்கு உம்மிடத்தில் அடைக்கலம் உண்டு. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீன்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஒரு தீர்க்கதரிசியின் ஜெபம், பிரேயர் ஆஃப் எ ப்ராஃபட். இந்த யோனா புத்தகம் அல்லது இந்த சம்பவம் நாம் அனைவரும் நன்கு அறிந்தது. சண்டே ஸ்கூல்ல இருந்து விபிஎஸ்ல இருந்து எல்லாருமே அடிக்கடி கேட்கறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சின்ன ஒரு புத்தகம், குட்டி தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபட்ஸ்னு வாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த யோனா தீர்க்கதரிசின புஸ்தகமும் பைபிளை வாசிக்கணும்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் அப்படி யோனாவை தேடினதை நானும் பார்த்தேன். யோனா புஸ்தகத்தை பின்னால் இருக்கிற அந்த 12 தீர்க்கதரிசிகள் புஸ்தகம், அந்த பேரை கொஞ்சம் அப்படி இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்புறேன். பெரியவங்க அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. தானியல் வரைக்கும் வண்டி தடையில்லாம போகும். தானியலுக்கு அப்புறம் வண்டி தடுமாற ஆரம்பிச்சிருன்றது எனக்கு தெரியும். அதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 அதிகாரங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 48 வசனங்கள் தான். பெரிய மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை. மகா விஸ்தாரமான நகரம், கிரேட் சிட்டி, அது ஒரு 8 முறை. ஆனால் கர்த்தர் 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 அப்படின்னு 38 முறை. இந்த 48 வசனங்களுக்குள்ள கவனிங்க. ஒரு புத்தகத்தை சொல்லும் பொழுது நமக்கு பொதுவாக ஒன்று யோனா முன்னால் நிற்பாரு, அல்லனா கப்பலும் மீன் முன்னால வந்து நிற்கும். ஆனால் வேதத்தில் எந்த புத்தகத்தை வாசித்தாலும் தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்கிறது இவைகளெல்லாம் நமக்கு படிப்பனையாக எழுதப்பட்டுள்ளன, படிப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோனா ஒரு நல்ல உண்மையான தீர்க்கதரிசி, பிலேயாமை போல அல்ல.
பிலேயாம் என்கிறவன் குறி சொல்லுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். இந்த யோனா உண்மையாகவே தேவனுடைய தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். 2 Kings chapter 14 verse 25. யெரொபெயாமினுடைய நாட்களிலே இந்த யோனா தீர்க்க தரிசனம் உரைத்தவனாய் காணப்பட்டான். 2 ராஜாக்கள் 14:25 காதேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை சேர்த்து கொண்டான். இந்த யோனா அவன் ஒன்னும் சும்மா கதைகளை கட்டவிழ்த்து விட்டவன் இல்லை. அவன் சொன்ன வார்த்தையின்படியே யெரொபெயாமினுடைய நாட்களிலே அந்த வசனம் அப்படியே நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போட்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்விகள். ஒரு மனுஷன் எப்படிங்க மீன் வயிற்றுக்குள்ள போய் இருக்க முடியும்? நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து உயிரோட வந்த சம்பவங்கள் நடந்திருக்கு தான் செய்து. அதுக்குள்ளெல்லாம் உள்ள ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. சும்மா மேலோட்டமா சில காரியங்கள். மற்ற கடல்கள்ல இருக்கிற திமிங்கலங்கள் ஒரு மனுஷன் உள்ள போற அளவுக்குலாம் அதுக்கு தொண்டை கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனது உண்டு. மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு பொதுவாகவே நம்பப்படுகிறது. ஏன்னா அங்கதானே யோனா, மெடிட்டரேனியன் சி. அங்க உள்ள திமிங்கலங்கள், இந்த ஸ்பெர்ம் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் ஒரு மனுஷன் இல்ல 5-6 மனிதர்களா ஒன்னா சேர்ந்து விழுங்கக்கூடிய அளவிற்கு அவைகளுக்கு தொண்டை உண்டு. அதை நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் அதெல்லாம் பேச விரும்பல. வேதம் சொல்லிட்டு ஒரு மீனின் வயிற்றுல கர்த்தர் அவனை 3 நாள் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு திமிங்கலனும் கூட போடல. அது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்தி வச்சாருன்னா கரெக்டு தானே? ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்யணும்னா அவரு மீனையும் ஆயத்தப்படுத்தி வைக்க முடியும், முதலையும் ஆயத்தப்படுத்தி வைக்க முடியும். நான் எப்பொழுதுமே கவர் டு கவர் வேதம் சொல்லுகிறதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். ஏன் இதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரத்துல 39-40 ஆகிய வசனங்களிலே தமக்கு நிழலாட்டமா அந்த யோனா இருக்கிறதாக நம்முடைய அருமை இரட்சகர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று பிரகடனப்படுத்தினாரே. அவர் சொன்னார், அந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசன அடையாளம் என்று வேறு ஒரு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக யோனாவை கோட் பண்ணி காட்டுறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்டபடினாலே 100% என்ன 200% அது சத்தியமான வார்த்தைகள். கரங்களை ஒருத்தர் சத்தமரளில சொல்லுவோமா? அவர் சொல்லிட்டாருங்க. இந்த யோனா கொஞ்சம் முரண்பாடுகளினுடைய உருவம் தான். இயேசுவுக்கு இந்த ஒரு சம்பவத்துல தான் அவன் நிழலாட்டமா இருக்கிறான தவிர அவன் உண்மையுள்ள தீர்க்கதரிசி தான். ஆனா கொஞ்சம் முரண்பாடான ஆளு, கொஞ்சம் முற்கோபி. அவன் மூக்குக்கு மேல கோபம் நிக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ். அவன் முற்கோபி. கொஞ்சம் அப்பப்ப தேவர் சித்தத்துக்கு கொஞ்சம் முரண்பாடா தான் கொஞ்சம் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாரு. நிறைய கான்ட்ரவர்ஷியல் இவர் லைஃப்ல இருக்குதான் செய்யுது. என்ன, நினிவே என்கிற பட்டணத்திற்கு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அனுப்புகிறாரு. இதற்கு இடையில அவன் என்னென்னலாம் முரட்டாட்டம் பிடிச்சான்றதை தான் நாம இந்த 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு 1-2 அதிகாரங்களை மட்டும் நம்ம தியானிச்சிருவோம். கர்த்தருக்கு சித்தமானா பின்னாட்களில் மற்ற 2 அதிகாரங்களையும் பார்ப்போம். ஆண்டவர் அவனை நீ நினிவே பட்டணத்திற்கு போகணும்ட்டார். இந்த நினிவே பட்டணம் கொஞ்சம் பெரிய பட்டணம். நம்ம இதுல வாசிக்கிறோம் 3 நாட்கள் நடந்து போனா 3 நாட்கள் அப்படின்னா சென்னையை விட பெரிய பட்டணம். கரெக்டு தானே? ஆமா, சென்னையில தான் 2 நாள் நடந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். திருவொற்றியூர்ல இருந்து தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு கூட நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க, இந்த நினிவே பட்டணம் ரொம்ப மோசமான பட்டணம். இவன் ஏன் ஆண்டவருக்கு விரோதமா இப்படி முரண்டு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படி யோனாவுடைய இடத்துல வச்சு பார்த்தா தெரியும். இப்ப இந்த நினிவே பட்டணத்தை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பரீட்சை எழுதியிருக்கிறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே நிம்ரோத் இந்த நினிவேயை கட்டுனான்னு போட்டிருக்குது. இந்த நினிவே அசீரியர்களுடைய தலைநகரம். அசீரியர்கள் சொன்னா இஸ்ரவேல்ல இருக்க கொஞ்சம் அப்பப்ப கதி கலங்கத்தான் செய்யும். அவன் வந்தான்னா மொத்தமா வாரிட்டு போயிருவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே மொத்த
இஸ்ரவேலர்களையும் பட்டணங்களையும் அவன் வாரிக்கிட்டான். எருசலேம் ஒண்ணுதான் தப்பி இருந்தது செனகரிப் வரும்பொழுது. கரெக்டா? உண்மையா இல்லையா? அது அவ்வளவு பயங்கரமான ஒரு நகரம் நினிவே. அசீரியர்களுடைய தலை நகரம் அது. இந்த அசீரியர்கள் தாங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்களோ அல்லது இவங்க எந்த தேசத்துக்கு போறாங்களோ அவங்க தலைகளை வெட்டிட்டு வந்து அவங்க ஊர் பார்டர்ல எல்லாம் எலும்பு கூட கூச்சி வச்சிருந்தாங்க. இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது. அதனால தான் இந்த யோனா தயவுசெய்து என்ன கலட்டி விட்டுற ஆண்டவரேன்னு முரண்டு பிடிச்சான்லாம் சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் மண்டை ஓடுகளை அவர்களுடைய எல்லையில அப்படி மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தாங்க. பாத்துங்கப்பா, நாங்க இவ்வளவு பயங்கரமான ஆளுங்க. மாத்திரமல்ல, கிங் அஷூர் பானிபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய அசிரிய ராஜா தான் அவரு. அவன் எகிப்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு போன பொழுது எகிப்திய வீரர்களுடைய தோலை உரிச்சிட்டு வந்து அசிரியாவை சுற்றிலும் இருந்த சுவர்ல எல்லாம் காய போட்டிருந்தானா. எதுக்கு? கொஞ்சம் வரலாற்று பின்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இதை சொல்றேன். எகிப்தியர்களுடைய தோலை உரிச்சிட்டு வந்து நினிவே பட்டணத்தை சுற்றிலும் இருந்த சுவர்களிலே காய போட்டு தன்னுடைய வெற்றியை அவன் பறைசாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இது இப்படி இருக்கட்டும். இவ்வளவு பயங்கரமான இடத்திற்கு போகும்படி ஒருவன் அழைக்கப்படுகிறான். யோனா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஏன் பயம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன சம்பவங்களை வச்சு உங்களால புரிந்து கொள்ள முடியுது. கரெக்ட் தானே? உண்மைதானே? வசனம் சொல்லுது, ஏதோ ஒரு ஊமையின் மூலமாக அல்லது வேற ஒருத்த மூலமா வந்து கர்த்தர் கர்த்தர் உன்னை நினிவேக்கு போகணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை. இவன் தீர்க்கதரிசி. அந்நாட்களிலே தீர்க்கதரிசிக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தை திட்டவும் தெளிவுமாக வந்ததோ அல்லது தீர்க்கதரிசிகளிடத்துல தேவன் பேசினார். அது எப்படி பேசினாருன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், ஆவியிலே ரொம்ப திடமா அவரோடு இடைப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய தொடியிலே கர்த்தர் அவர்களிடத்துல பேசி இருக்கலாம், அல்லது அவருடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு நன்கு இசை சென்றிருந்தபடியினாலே தேவன் என்ன ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத கேட்கிறதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் வேத புத்தகம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு டைரக்டா வந்துச்சு. எப்ப நீ எழுந்து மகான் நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்திலே வந்ததுன்னு சொல்லியாச்சு. நல்ல கவனிங்க, ஊமை மூலமா பேசல, ஆண்டவர் இன்டைரக்டா பேசல. இப்போ எந்த குழப்பத்திற்கும் அவனுக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் தான் சொல்லிட்டாருங்க. இந்த தேவன் யாருன்னு தெரியும். அந்த தேவன் சொல்லி தாம் உரைத்த வார்த்தைகள் யெரொபெயாமினுடைய நாட்களில் அப்படியே நிறைவேறிச்சு. யோனாவுக்கு தெரியும். தேசத்தில் அவனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு யோனாவுக்கு தெரியும். எல்லாராலும் தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கப்பட்டவன், அவனுக்கும் அது நல்லாவே தெரியும். இப்ப போன்னு சொன்னா பயம். நீ கேக்குறீங்க, மனுஷனா அவன்? உங்களை தான் ஆண்டவர் வல்லமையா இப்ப பயன்படுத்துறார். திடீர்னு இப்ப கூப்பிட்டு ஒன்னும் வேண்டாம், நீ போய் ஊழியம் கூட செய்ய வேண்டாம், சும்மா அப்படி இஸ்ரேலுக்கு ஒரு டூர் போயிட்டு வான்னு சொல்லுங்க பார்ப்போம். போய் காசால அப்படி போய் ரவுண்டு மொத்தம் அடிச்சு பார்த்துட்டு வா. இல்ல வேற ஒன்றும் இல்லை, அப்படி யுக்ரைன் வரைக்கும் போயிட்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பஸ்டீன் காலையில தான் செய்தி வாசிச்சிருப்போம், ரஷ்யாக்காரன் போட்டா ஏவுகணை 110 பேர் சாவு. சாயங்காலம் கர்த்தருடைய வார்த்தை வருது, பஸ்டீன் யுக்ரைனுக்கு போ, அங்க போய் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. ஆனாலும் கர்த்தர் சொன்னார். எங்க தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு போதும். தேவன் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். நான் போன வாரம் அதற்கு முந்தின வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், தேவனுடைய சத்தத்தை நன்கு கேட்க பழகுங்கள். வேத புத்தகத்தின் மூலமாக வார்த்தை ஒண்ணு வந்துடுச்சுன்னா அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கட்டும். முதலாவது குறிப்பு, இந்த யோனா தீர்க்கதரிசனுடைய கீழ்ப்படியாமை. இவன் வாழ்க்கையில ஒரு பெரிய பாவமே காணப்படல. பின்னால அதை கவனிக்கலாம்.
இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கணும்? வேத புத்தகத்தில் நமக்கு உதாரணங்கள்லாம் இருக்கு. உதாரணத்திற்கு இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு போனாரு. அங்க அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் ரொம்ப கொடுமையான பாத்திரம். அவருக்கென்று வைக்கப்பட்டிருந்த பாடுகள் பிதாவினுடைய சமூகத்தை, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லைன்னு சொன்னார். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் எப்பொழுதும் எனக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு ஒரு நாளும் அருந்து போகிறது இல்லை. இப்படியெல்லாம் சொன்ன நம்முடைய ரட்சகர் இப்ப கெத்செமனே தோட்டத்துல போய் முழங்கால் படியிட்ட உடனே அவர் சிலுவை சுமக்கிற பாடுகள் அவருக்கு வேதனை கொடுக்கல, அல்லது ஆணிகளால கடாவப்படுகிற அல்லது கசைகளால அடிக்கப்படுகிற எதுவுமே அவருக்கு வேதனை கொடுக்கல. ஒன்னு ரொம்ப வேதனை கொடுக்குது. என்ன? பிதாவுக்கும் தனக்கு இருக்கிற தொடர்பு. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவரு சிலுவையில பாவங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறபடியே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு போட்டிருக்க. சிலுவையில தொங்கும் பொழுது பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் அருந்து போக போகுது. அது நல்லா தெரியும். அவர் அது விரும்பவே இல்லை. சொல்றாரு, இந்த பாத்திரம் அல்லது இந்த பாடுகள் அல்லது நான் எதை விரும்பலையோ அது என்னை விட்டு அகன்று போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டாரு. நல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு உதாரணம் தான். உடனே சொல்லிட்டார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் ஐயா. சொல்லக்கூடிய நல்ல ஒரு தன்மை தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அவசியம். சரி, ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் அப்படி சொன்னாரானா? இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:23 ஆக்ட்ஸ் சாப்டர் 20:23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பட்டணங்களிலும் எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லியே உள்ள அனுப்புறார். அகபு என்கிற தீர்க்கதரிசி ஒரு கச்சை எடுத்து வச்சுட்டு சொல்றான், இந்த கச்சை எவனுக்கு சொந்தமோ அவன் எருசலேமில் போய் பயங்கரமான பாடுகளை அனுபவிக்கணும். எல்லாரும் பவுலுடைய கழுத்தை கட்டிக்கிட்டு அழுகுறாங்க, எப்பா நீ நல்லா இருப்ப போகாத. ஆனால் ஆவியானவர் அவனை போன்னு சொன்னாரு. அவன் ரெடியா இருந்தான். கர்த்தர் பிள்ளைங்க, நான் நேற்று எல்லாம் காலையிலிருந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை எப்படி? நீ போப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போயிட்டான்னு எல்லாரும் இன்னைக்கு அவனை பெருசா பேசிக்கிட்டே இருப்போம். தான் போகிற தேசம் எதுன்னு தெரியல, ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பன்னு சொன்னார், நம்பி போனா உண்மைதான். ஆனால் என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி நீ பாடுபடணும்பான்னு சொல்லி ஒருத்தனை அழைத்த பொழுது அவன் மனம் உவந்து வந்தானே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அல்லது சபையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயம் நமக்கு அவசியம். பாருங்க, கரங்களை ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்னை நடத்துகிற பாதை எதுவா இருந்தாலும் நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போப்பா, நீ போ. யோசிச்சு பார்த்தேன், இவன் தீர்க்கதரிசி தான், ஆனா பாருங்க என்ன ஒரு முரட்டாட்டம். ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்னு கர்த்தர் சொன்ன உடனே ஏசாயா சொன்னா, என்ன அனுப்ப ஆண்டவரே, நான் போறேங்க. அப்படி சொன்ன தீர்க்கதரிசி எங்கே? நமக்கு டாட்டான்னு சொல்லிட்டு ஓடுற இந்த தீர்க்கதரிசி எங்கே? ரெண்டு நம்ம லைஃப்ல உண்டு பிரதர். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இதை சொல்றேன். ரெண்டு உண்டு. சில நேரத்தில் நான் செய்யற ஆண்டவரே சொல்லுவோம், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செட் ஆகாததை வேணாம் ஆண்டவரே சொல்லுவோம், அல்லது நான் பயப்படுகிறது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே சொல்லுவோம். நான் யோனாவா ஏசாயாவா? இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது பிரதர். தேவன் இவைகள் ஒவ்வொன்றையும் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். தேவன் ஒவ்வொன்றே ஆண்டவர் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு நாளும் அப்படி சும்மா சாதாரணமா விட்டுட்டு போறதே இல்லை. இதுல சில வசனங்களை மட்டும் வாசிங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பாருங்க, 1வது அதிகாரத்தை எடுங்களேன். 1வது அதிகாரம். இப்ப போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போனா, கப்பலை பார்த்து ஏறிட்டானா. யாருங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி போக முடியும் சொல்லுங்க பார்ப்போம். யார் போக முடியும் சொல்லுங்க? யார் போக முடியும்? 10வது வசனத்திலையும் சொல்லுது பாருங்க. 10வது வசனத்திலும் அங்கு உள்ளவங்கள்ட்ட சொன்னான், நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு
நான் விலகி ஓடி போகிறவன் சொன்னான் அவங்கள்ட்ட. எங்க போக முடியும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு சங்கீதக்காரன் சொல்றான் 139 7 8 வசனங்களை. சங்கீதம் 139 139 7 and 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. சர்ச்சில் தான் பிரதர் ஆண்டவர் பார்ப்பாரு, அல்லது இங்க தான் பிரதர் ஆண்டவர் பார்ப்பாரு, இங்கெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். சில பேருக்கு சக விசுவாசிகள் கண்ணுல மறைஞ்சிட்டா ஆண்டவர் கண்களுக்கு மறைஞ்சிட்ட மாதிரி நினைப்பேன். சிலருக்கு பாஸ்டர் கண்ணுக்கு தெரியலன்னா ஆண்டவர் கண்ணுக்கு மறைஞ்ச மாதிரி, அல்லது பெற்றோர் கண்களுக்கு அம்மா அப்பா இல்ல, வாலிப பிள்ளைங்க அம்மா அப்பா இல்ல, தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடி போயிடலாம். இது யோனாவுடைய வார்த்தை. இந்த பர்டிகுலரா இந்த இப்படி சொல்றது, கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் விலகி ஓடி போகிறேன்னு சொல்றது. பாதாளத்துல படுக்க போட்டா கூட அங்கேயும் நான் அடிக்கடி சொல்லுவோம்ல, அவர் சிக்னல். நீங்க தேவ பர்வதத்திற்கு பின்புறம் போனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்சமயம் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ஒரு நாளும் தேவனுடைய டெலிபோன் சொல்ல போறதே கிடையாது. தானே? சமீபத்தில் கூட அந்த டைட்டானிக்கை பார்க்கறதுக்கு போனாங்களா, ஓஷானிக் போய் தொடர்பெல்லாம் போயிடுச்சு, கப்பலே காணாம போயிடுச்சு. அதுக்கு கீழே போனா கூட கர்த்தரால கான்டாக்ட் பண்ண முடியும். அதற்கு கீழே போனாலும் கும்மிருட்டு, அங்க போனாலும் அவருடைய கண்கள் நம்ம பார்க்கும். வசனம் சொல்லுது, அங்க கூட உங்களுடைய கரம் என்ன இருத்துது நடத்துது. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஒரு அழியில சொல்லுவோமா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி போறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடி போறேன். இந்த யோனா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னு போட்டிருக்கு. அதன் பிறகு 3வது அதிகாரம் 1வது வசனத்துல தான் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஒவ்வொன்றையும் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அதை கவனிச்சாதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 3வது அதிகாரம் 1வது வசனத்துல 2ஆம் தரமும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இந்த 2 முறையும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஆவதற்கு முன்பதாக நடுவில் அவனை போட்டு ஒரு உருட்டி எடுத்துட்டார். நடுவில் நடந்த எந்த இடத்துலையும் கர்த்தர் அவன்கிட்ட பேசவே இல்லை பாருங்க. கவனிங்க, 1வது அதிகாரத்துல தொடங்கினதுல இருந்து அடுத்து மறுபடியும் அவன்கிட்ட 3வது அதிகாரத்துல பேசுற வரைக்கும் இவனும் கடல்ல போய் மீனுக்குள்ள போய் மறுபடியும் கரைக்கு போய் கர்த்தர் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமே உன்கிட்ட பேசிலாம் பிரயோஜனப்படாது, இனிமே உன்கிட்ட வேலையை காட்ட வேண்டியதா. சில பேர் லைஃப்ல அப்படித்தான், கர்த்தர் பேசி 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 பார்ப்பாரு. அதுக்கு பிறகு இரு, நான் உனக்கிட்ட வேலையை கொஞ்சம் காட்டினாதான். நல்லா கவனிங்களேன், எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீங்க உடனே ஆண்டவர் ரொம்ப கொடுமைக்காரரை நினைச்சிட போறீங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். நேற்று நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் யோசிச்சேன். எதை யோசிச்சேன்? ஆண்டவரே, இந்த அசிரியன் என்பவன் வேதாகமத்துல நாங்கெல்லாம் வெறுக்கிற ஒரு கேரக்டர். அசிரிய ஜனங்கள், அவர்கள் எல்லாருக்கும் பயமுறுத்துறவன், அவன் துன்மார்க்கன். வசனமே அப்படித்தான் சொல்லுது. அவனுடைய அக்கிரமம் என் சமூகத்துல எட்டினதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இவ்வளவு அக்கிரமமான ஒரு அசிரியனை ரட்சிக்கணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறார் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். ரட்சிப்பு யூதர்களுக்கு தானங்க, எங்க தேவ பிள்ளைகளுக்கு தான். ஆண்டவர் அவர்களை கோபாக்கனின் பாத்திரமாகத்தான் பார்த்தார். ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவனுடைய அக்கிரமம் நிறைவாகட்டும், அவன் நாசமா போட்டணும் தேவன் விரும்பவே இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமி பார்க்கறதுக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய குணாதிசத்தை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுறார். நான் கோபப்படுறவன் தான், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். நீங்களும் நானும் வேணா சில பேர் இது உருப்படாதுன்னு ஓரங்கட்டி வச்சிருக்கலாம். நீங்களும் நானும் சில நேரத்தில் அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு ஓரங்கட்டி வைக்கலாம். ஆனால் தேவன் அவனை குறித்து ஞாபகமாவே இருக்கிறாரு. டெல்லியில 10 பேரை நீங்க முன்குறிச்சு வச்சிருவீங்க, இல்ல அதெல்லாம் நாசமா போச்சு, அவ்வளவுதான். தேவன் அவனை மொத்தமா கங்கணம் கட்டிட்டு பழி வாங்க போறாரு. கர்த்தர் அவர்களை குறித்து நோக்கமா இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை பிரசன்னமானது. கரங்களை உயர்த்தி நல்ல தேவனுக்கு ஒரு அழில சொல்லுவோமா?
எப்பொழுதுமே ஆண்டவர் இப்படிதான் நம்ம பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல யாரையும் வெறுத்துறது இல்லை. நீங்களும் நானும் வெறுக்கிறதுனால கர்த்தர் வெறுத்துட்டாருன்னு நினைச்சோம்னா அதை விட பெரிய ஒரு மதியம் இருக்கவே முடியாது. அசீரியர்கள் அவர்களும் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புறாரு. தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விரும்புறார். சரி, இதற்கு நடுவுல இவனை தான் பயன்படுத்தணும்னு யோனாவை முன்குறிச்சிட்டாரு. இப்போ இந்த யோனா கேரக்டர் கூட நமக்கு ஒரு நல்ல பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் பேசி பேசி பார்ப்பாரு. நானா இருந்தா சொல்லுவேன், அது உருப்படாத கையை கழுவி விட்டுரு. தேவன் ஒரு நாளும் கை கழுவி விட மாட்டார். திரும்ப சொல்றேன். அதனாலதான் தேவன் சில நேரத்தில் அன்பாய் பேசும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை பூரணமா ஒப்பு கொடுத்துறது நல்லது. தேவன் நம்ம இடத்துல உணர்த்தும் பொழுதே கீழ்ப்படிஞ்சிறது நல்லது. அதுக்கு போயிட்டு மறுபடியும் ஆழங்களில ஏறின ஆண்டவரே, இறங்கின ஆண்டவரே, பாசி சுத்திச்சு ஆண்டவரே, மூச்சு அடைச்சது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பேசி சபையில வந்து அழுது சாட்சி சொல்றதுக்கு முன்னோட்டி, நான் பணியாத மாடு போலதான் ஆண்டவரே இருந்தேன், போட்டிரு ஒரு அடி நான் வந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுறது பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இல்ல 4 அடி வாங்கினாதான் பிரதர் நல்லா இருக்கும். நல்லா கவனிக்கணும். இது டோட்டலாவே வித்தியாசமான ஒரு அனுபவம். நேற்று நான் வாசிக்கும் பொழுது திரும்ப யோசிக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் வாசிருங்க, 48 வசனம் தானே. இந்த 4வது அதிகாரத்துல யோனாவோட ஆண்டவர் இன்டராக்ட் பண்றாரு பாருங்க. இந்த பட்டணத்தை அள்ளிக்கலன்னு சொல்லிட்டு அங்க தேவன் அவனுக்கு வேற ஒரு குணத்தை டீல் பண்ண வேண்டியிருந்தது. நல்லா கவனிக்கணும். அங்க கோபத்தோட டீல் பண்றாரு. இந்த 2 அதிகாரத்துல தான் கீழ்ப்படியாமையோட டீல் பண்றார். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தை புடுங்கிறதற்கு யாரை வச்சு எந்த காரியத்தை வச்சு டீல் பண்ணணுன்றது நல்லா தெரியும் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் பெரிய ஆள் நினைப்பீங்க, ஆபீஸ் இருக்க பியூ நம்மளை மட்ட தட்டு போயிருவான். தானே? நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க பெரிய ஜாம்பவான்னு பேசுவீங்க. வீட்டுக்காரம்மா கல்யாணம் ஆன பிறகு பாஸ்டர் அல்லது உடனே சொல்லிருங்க, இவர் உடனே சகோதரிங்க கூட தான் வச்சுக்கங்களேன். அப்படிலாம் இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆன உடனே அப்படி பொட்டி பம்பா ஆயிட்டா, என்ன சமாதானம் ஆயிட்டா. சில பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் சேர்க்கிறாரு. என்ன பண்றது? சில பேரை எப்படி பண்படுத்தணும், எப்படி சிசல் வச்சு செதுக்கணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியுது. சில நேரத்தில் அந்த பாதையில ஆண்டவர் கொண்டு போகத்தான் செய்யறாரு. கோபத்துக்கு யாரை வச்சு டீல் பண்ணணும் ஆண்டவருக்கு தெரியும். கீழ்ப்படியாமைக்கு எதை வச்சு டீல் பண்ணணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வாழ்க்கையில வந்தவன ஆண்டவரே என்னால முடியலன்னு ஒரு பொழுதும் சொல்லவே சொல்லாதீங்க. நான் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த 4வது அதிகாரத்துல நல்ல கவனிங்க. 4வது அதிகாரத்துல யோனா கிட்ட ஆண்டவர் இவன் கடலுக்குள்ள போயிட்டு வந்தது மேல வந்ததெல்லாம் பத்தி பேசவே இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், நாம இருந்த இந்த சாட்சிக்கே ஒரு புஸ்தகம் போட்டிருப்போமே. யோனா இன்னைக்கு நிலைமையில் இருந்தான்னா உடனே புஸ்தகம் போட்டுருவான். எல்லா சத்தியம் டிவி கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளிலும் காண தவறாதீர்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும், கடலுக்குள் போய் திரும்பி வந்த ஒரு மனுஷனுடைய அற்புத சாட்சி புஸ்தகமா வந்திருக்கும். தேவன் பாருங்க அத 2வது அதிகாரத்தோட மூட்டை கட்டி வச்சிட்டார். 4வது அதிகாரத்தில் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆமணக்கு செடியையும் பூச்சியையும் அடிக்கிற உஷ்ண காத்தையும் வச்சிருந்தார். அதுக்காகத்தான் சொல்றேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இது எனக்கெல்லாம் எப்படி ஆண்டவரே தற்செயல நடந்தன்னு கேட்காதீங்க. இதிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லுவோமா? சில பேர் என்ன பண்றது, ஃபேமிலி லைஃப்ல தான் போட்டு வறுத்து எடுத்து அப்படி உருட்டி எடுத்து. ஒரு நாள் வந்து ஒருத்தர் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார், அவளோட வாழவே முடியாது பாஸ்டர். சொன்னார் நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஒரு வாரம் கழிச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன், நீங்க 40 நாள் போனுங்க, 40 நாள் போனா தான் கர்த்தர் எனக்கு வரங்கள்லாம் கொடுத்தார். இவர் 40 நாள் முடிச்சு, இல்ல பாஸ்டர் வாழவே முடியாது. அடுத்து சொன்னார், போடுவியா ஆம்பளை ஒண்ணு போடுவியா? மறுவாரம் வந்து பார்த்தா, இல்ல பாஸ்டர் அடிச்சு பார்த்தல அடங்கி போயிரியா?
அப்புறம் பாஸ்டர் லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்குது பாஸ்டர். ஏன் அடிச்சு பார்த்தேன், நான் அடங்கி போயிட்டேன் பாஸ்டர். கர்த்தர் சொல்லியிருப்பார், இதுக்கு தான் உன்னை இந்த பாதையில கொண்டு போனது. என் குமாரனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில யோனாவை ஏன் இந்த பாதையில கொண்டு போக வேண்டியிருந்துச்சு? கண்டிப்பாக அவனுக்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இருந்தது. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொன்ன 1-2 அதிகாரங்கள்ல கீழ்ப்படியாமை, அதுக்கு வேற விதத்துல டீல் பண்ணாரு. அங்க 4வது அதிகாரத்துல கோபம், எரிச்சல், கர்த்தர் அங்க வேற விதமா டீல் பண்ண வேண்டியிருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இவன் போகிறான், ஆண்டவர் நீ நினிவேக்கு போன்னு சொன்னாரு. இவன் நினிவேக்கு போறதுக்கு பதிலாக தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை பிடிக்க போகிறான். சதர்ன் ஸ்பெயின், தெற்கு ஸ்பெயின் பகுதி. இவர் இங்க போச்சோன்னா அவன் ஐரோப்பாக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டான். இதை விட பல 100 கிலோமீட்டர்கள், 1800 கிலோமீட்டர் அதுக்கு போறதுக்கு ரெடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, போன உடனே அவனுக்கு டிக்கெட்டுக்கு பணமும் இருந்துச்சு. போன உடனே கப்பல் பிரயாணத்திற்கு கப்பல்ல இடமும் கிடைச்சிட்டு ரிசர்வ் பண்ண. அதெல்லாம் வேணாம் பிரதர், காலியா இருக்குது, வாங்க ஏறிக்கு. நாம இருந்தா சொல்லியிருப்போம், கர்த்தாவே எல்லாம் உடைய சித்தத்தின்படியே நடக்குது ஆண்டவரே. நான் போனேன், நினைச்ச மாதிரி கர்த்தர் செஞ்சா இருப்பாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் எல்லாம் மடியில விழும். நீங்களும் நினைப்பீங்க, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதுல என்ன தெரியுமா பியூட்டி? எடுங்க பார்ப்போம். 1வது அதிகாரம். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் போனா தர்ஷீசு போற கப்பல்ல ஏறான். இப்ப நல்ல பிரயாணம் போகுது. பிரயாணம் போகும் பொழுது ஒரு பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் பொழுது அப்பவாவது இவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு தேவனிடத்துல அவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவன் மன்னிப்பே கேட்கல பாருங்க. தன்னுடைய செயல்களுக்கு அவன் வருந்தவே இல்லை. சொன்னான், தூக்கி கடலை போட்டா போடு, வருது என்ன பாத்துக்கலாம். 12வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ மற்றவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க ஆண்டவர்கிட்ட. அது ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த 14வது வசனத்துல தேவனை அறியாத மற்றவர்கள்லாம், கர்த்தாவே, இதுவரைக்கும் அவர்கள் தங்கள் தேவனை கூப்பிட்டு இருந்தவங்க, இப்ப தேவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்பா, இந்த ஒரு தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் வந்ததுனால நம்ம முதலுக்கும் மோசம் சேர்ந்திருக்குன்னு சொன்ன உடனே இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் வேற சொல்றான், நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரன், அந்த உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளன்னு சொல்றான். அதனால எப்பா புழுதியும் தேவன் தான் தேவன், அவரால் வானத்தில் பூமியில் எதையும் செய்ய முடியும் சொல்லிட்டு இப்ப மன்னிப்பு கேட்கிறார்கள். அவனுக்கு உள்ள போடும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்கள் தங்கள் தேவர்களிடத்துல கேட்கல. அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் உடனே நேர தேவனிட்ட தான் வர்றாங்க. கர்த்தாவே, இந்த ரத்தப்பள்ளி எங்க மேல வந்துடக்கூடாது. இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டும் கூட தன்னை தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னவன் அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கண்டிப்பா கேட்டிருந்திருக்கலாம். ஆண்டவரே ரொம்ப சாரி, அடுத்த போர்ட்ல இறங்கிடுறேன், அடுத்த துறைமுகத்துல இறங்கிடுறேன், அடுத்த வண்டியை பிடிச்சி நான் நேரம் நினிவேக்கு போறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சில பேர் வர்றது பார்த்துக்கலாம், நான் பார்த்துப்பேன், நான் சமாளிச்சுப்பேன், அடுத்தது என்ன வந்துட போகுது, தலையா போயிட போகுது. பிரதர், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல நெல்லுங்க. D.L. மூடி என்கிற தேவ மனுஷன் சொன்னார், நான் அவ்வப்பொழுது ஐ ரீடியூன் மை இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னார். ஒவ்வொரு முறையும் நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை கொஞ்சம் ரீடியூன் பண்ணுங்க ஆண்டவரே. சில நேரத்தில் எப்படி இந்த கிட்டார்லாம் சரியா டியூன் பண்ணலாம், கட 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 சத்தம் வருது. அது மாதிரி ஏதோ ஒன்று என் லைஃப்ல ஏடா கூடமா போகுது, என்னை கொஞ்சம் ரீடியூன் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க விரும்புகிற வண்ணமாக நீர் என்னை வணையும். அவன் கேட்டிருந்திருக்கணும். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன வருது பார்த்துக்கலாம். நான் போறேன் சொல்லிட்டு அவன் தொடர்ந்து முன்னேறிட்டு போகத்தான் நினைச்சானே தவிர வேற ஒண்ணுமே நினைக்கவே இல்லை. எனக்கு என்னன்னா 2வது அதிகாரம் 1வது வசனம். வாங்க, என்னோட ஜெபத்தை பற்றி தானே பார்க்க போறோம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, இப்பதான் ஜெபமே வருது, இப்பதான் வருது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகும் பொழுது ஜெபிச்சதா தெரியல, அல்லது கப்பல் பிடிக்க போகும்பொழுது ஆண்டவரே நான் போறேன், எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கணும் ஜெபம் பண்ணதா தெரியல. கப்பல்ல ஏறின பிறகும் கூட எல்லாரும் அவன் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. இவன் ஜெபம் பண்ணிருந்திருக்கணும்.
அப்பவும் ஜெபம் பண்ணதா தெரியல. ஜெபம் பண்ண அவன் ஜெபிக்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ஜெபிக்கவே இல்லை. ஜெபம் பண்ணாம இருக்கிறது பாவம் தெரியுமா? ஜெபம் பண்ணாம இருக்கிறது பெருமை. 2 நிமிஷம் நான் ஜெபத்தை பத்தி பேசுறேன். ஏன் ஜெபம் பண்ணலங்க? சில பேர் ஜெபிச்சு எத்தனை நாளுங்க ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படி யோசிக்கிறது. சில பேருக்கு ஜெபம் உண்டு. என்ன ஜெபம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஆசீர்வதி ஆண்டவரே, அங்கேயும் ஆசீர்வதி தான் வரும். தந்திர ஸ்தோத்திரம் கிடையாது. இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் ஜெபம். கவனிங்க, ஏன் தெரியுமா ஒருத்தன் ஜெபிக்கிறது இல்ல? அவனுடைய பெருமை அவனை ஜெபிக்க விடாம தடுக்குது. என்ன பெருமை? ஜெபம் பண்ணாம இருக்கிறது என்ன பிரதர் பெருமை? என் காரியத்தை நானே பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, உங்களோட ஒத்தாசை எனக்கு தேவையில்லை என்று எந்த மனுஷன் நினைக்கிறானோ அவன் தான் ஜெபிக்காம இருப்பான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னால ஒண்ணு முடியாது. இயேசு சொல்லிட்டாரு யோவான் 15வது அதிகாரத்துல, என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. இதை எந்த மனுஷன் நன்கு உணர்ந்து இருக்கிறானோ அவன் பெரியதோ சிறியதோ தலைமுழுகி போகும்பொழுதுதான் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறது அல்ல. என்னோட வாழ்க்கையில எல்லாம் வச்சிருக்கும் உங்களுடைய ஒத்தாசையை நான் நாடுவேன். ஆண்டவர் உண்மை இல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயா, நீர் எனக்கு உதவி செய்யும். என்னோட தேவை பெருசோ சிறுசோ நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் என் பிரச்சனை பெரியதோ சிறியதோ நீர் எனக்கு உதவி செய்யும். என் சரீரத்தில் இருக்கிற வியாதி பெரியதோ சிறியதோ உண்மை அல்லாமல் எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது ஐயா, நீர் தான் என்னுடைய அடைக்கல, நீர் எனக்கு உதவி செய்யணும். இவன் பாருங்க, அது வரைக்கும் தேவனை தேடின மாதிரியே இல்லை. லைஃப் கம்ஃபர்டபுளா போகுது பிரதர், நான் கர்த்தரை தேட வேண்டிய அவசியமே இல்லை பிரதர், எல்லாம் எனக்கு இருக்கு பிரதர், நான் ஏன் பிரதர் ஆண்டவரை தேடணும்? பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் நாங்களும் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அந்த வீட்டில் இருந்த சகோதரி கிட்ட அவர் ஆண்டவரை பத்தி பேசினார். இன்னைக்கு எனக்கு அந்த சம்பவம் அப்படி பசுமரத்தை ஆணி மாதிரி மனசுல இருக்குது. அந்த சகோதரிட்ட பேசும்பொழுது நல்ல வசதியான ஃபேமிலி. அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுக்கு பாஸ்டர் ஆண்டவர்? எங்க அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, எனக்கு எதுக்குங்க ஆண்டவர்? இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அதை கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. வாழ்க்கையில சில நேரத்துல எல்லாம் சுமூகமா இருக்கும், நான் பார்த்துப்பேன், நான் டீல் பண்ணிப்பேன், நான் எதுக்குங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் எதுக்குங்க அவரிடத்துல ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் பாப்பார். வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் டீல் பண்ணிப்பேன் என்னைக்கு நினைக்கிறோமோ அது வரைக்கும் கர்த்தர் கை கட்டி தான் நிற்பார். அது வரைக்கும் தேவனுடைய ஆலோசனையை நம்ம சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னு 3வது அதிகாரம் 1வது வசனத்துல வர்றதுக்கு முன்னோக்கிட்டி இப்போ முதன் முறையாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேகமா பார்த்து சீக்கிரத்துல முடிச்சிடலாம். நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். எண்ணெய் தூக்கி உள்ள போடுங்க, போட்டாச்சு. போட்ட உடனேயா மீன் வந்து அப்படி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கொஞ்ச நேரம் தத்தளிச்சுட்டு கடந்திருப்பான். என்ன கத்துனானோ தெரியல, ஒன்றரை வசப்பட்டு வேற சொல்லியாச்சு, உள்ளத்துக்கு போட்டு இப்போ ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அது வயிற்றுக்குள்ள ஏசி போட்டு வச்சிருந்தாரோ இல்ல என்ன வச்சிருந்தாரோ, இதெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ண எப்பொழுதும் பெஸ்டா தான் இருக்கும். தம்முடைய ஜனத்திற்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. உள்ள எந்த மாதிரி இருந்துச்சோ ஆனா வசனம் சொல்லுது உள்ள போனா நாத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா அலைகளும் திரைகளும் என் மேல கடற்பாசி என்னை சுற்றி கொண்டு வந்தெல்லாம் சொல்றான். அது அவனை உள்ள வச்சுக்கிட்டு என்னென்னலாம் முழுங்குச்சோ தெரியல, ஆண்டவரும் பார்த்துருப்பாரு. உள்ள போட்டு வச்சுட்டு எல்லாம் அது எது முழுங்குச்சோ எல்லாம் மேல வந்து லவக்கு லவக்குன்னு விழுந்திருக்கும். சரி, எப்படியோ இப்போ அவனோட ஜெபத்தை மட்டும் கொஞ்சம் கவனிப்போம். யோனாவுடைய கீழ்ப்படிய மாத்திரமல்ல, யோனாவுடைய ஜெபம். இந்த ஜெபத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். இன்னைக்கு சமீபத்தில் எனக்கு சில பேர் வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, இன்னைக்கு புது பிரசங்கங்கள்லாம் நிறைய கிடைக்குது இல்ல, அதில் அந்த பிரசங்கியார் சொல்றாரு, எதுக்குங்க ஜபன்னு பேசிட்டே இருக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றாரு, 40 days ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்தா தூரப்போ பண்றாரு ஆண்டவர். தூரப்போ எல்லாம் அடிச்சு நல்ல ஒரு குத்தாட்டம் போட்டோன்னா உடனே கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவாரு. ஒருத்தர் சொல்றாரு, எதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல போய் கண்ணீர் விட்டுலாம் ஜெபம் பண்றீங்க? பிரதர் கவனிங்க, இயேசுவே சொல்லிட்டார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள். அவரு சொல்லிட்டாரு. அவருக்கு முந்தி இந்த உலகத்துல எந்த பிரசங்கியாரும் கிடையாது. எவர் சொன்னாலும் அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுற வேண்டிதான். இன்னொருத்த பிரசங்கம் பண்றாரு, என்ன எதுக்கு ஜெபத்துல போய் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற? அங்க போய் நல்லா ஆடிட்டு இருக்க வேண்டியதானே. ஆட வேண்டிய நேரத்துல ஆடிக்கோ, கண்ணீர் விட வேண்டிய நேரத்துல கண்ணீர் விடு. வேதமே சொல்லுகிறது, எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி, கண்ணீரோடு போட்டிருக்கு, வேண்டுதல் செய்து
வேண்டுதல் செய்து. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்றார் 20:31 அப்போஸ்தலர்ல, இரவும் பகலும் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோட உங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தோம்ப்பா நாங்க. பிரதர், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. கடைசியா தேவனுடைய சமூகத்தில் நீங்க போய், ஏன்னா ஒருவேளை உங்க லைஃப்ல கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நிறைய பேருக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு தெரியும். கடைசியா கர்த்தருடைய சமூகத்தில் போய் எத்தனை முறை, ஆண்டவரே எனக்கு நீங்க இறங்கணும் ஐயா, இறங்கணும். வேதத்துல கண்ணீர் விடுறது பாவம் அல்லது கண்ணீர் விடுறது தவறுன்னு பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லல, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லல. உங்களுக்கு வேணா வசனங்கள் நீங்க தொடர்ந்து நல்லா வாசிச்சு பாருங்க. ஏன் இந்த யோனா என்கிற மனுஷன் இதுவரைக்கும் அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஆண்டவர் நோக்கி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். இது வரைக்கும் ஏன் ஜெபம் இல்லை? ஜான் பனியன்ங்கிற தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை நான் வாசிச்சிடறேன், கவனிங்க. Prayer will make a man cease from sin. ஜெபம் ஒரு மனிதனை பாவம் செய்யாதபடிக்கு அவனை விலக்கும் அல்லது அவனை தடுத்து நிறுத்தும். அப்படி இல்லை என்று சொன்னால் sin will entice a man to cease from prayer. இந்த ஜெபம் ஒரு மனுஷனை பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கும். இல்லை என்று சொன்னால் பாவம் ஒரு மனிதனை ஜெபம் செய்யாதபடிக்கு தடுத்து விடும். 2ல 1 கர்த்தருடைய பிள்ளைங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். இங்க தான் இருக்கிறவங்களும் கரங்கொடுத்துறாளில சொல்லுங்க. பிரதர், மறுபடியும் சொல்றேன், ஜெபிக்கிற அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்க. நல்லா ஜெபிச்சுட்டு இன்னைக்கு அந்த ஜெபம்லாம் அப்படி சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, எனக்கு தெரியும் ஜெபம் தாங்க என் வாழ்க்கையில அதுதான் எனக்கு இருந்த ஒரு முதுகெலும்புன்னு நினைத்த எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க உண்டு. இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லாமல், அதே நேரத்துல ஜெபமா அது என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய விசுவாசிகளும் இந்த சபையில இந்த கூட்டத்துல உண்டு. போன வாரத்துல எவ்வளவு நேரங்க நீங்க ஜெபத்துல கர்த்தரோட நேரம் செலவிட்டு இருப்பீங்க? இல்ல பிரதர், அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. காலையில இருந்து ஒரு 5 நிமிஷம்ன்றது அதிகம். 2 நிமிஷத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்க காலண்டர்ல தொங்குற வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு ஓடுன தேவ பிள்ளைகள் இங்க உண்டு. அங்க மீனின் வயிற்றின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பு. என்ன பிரதர் இப்படிலாம் சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் வேதத்தில் உள்ளது அப்படி சொல்லிடுறேன். அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போகிறது ஆண்டவரேன்னு புலம்புறதற்கு முன்பு தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்கி சேர்வதற்கு தேவன் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது இன்னைக்கே அவருடைய சமூகத்துல போய் ஓடி போயிடுறது நல்லது. ஆமென். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை நீ பயமின்றி ஓடி வந்திடுவாய். சஞ்சலத்திற்கு ஒரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார். நல்ல ஒரு அடைக்கலப்பட்ட ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமென். இப்போ எனக்கு என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம், இந்த யோனா தேவனுடைய சமூகத்துக்கு நான் விலகி போறேன்னு விலகி போயிட்டே இருந்தானே. இப்போ அவனுக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் வச்சுட்டே இருந்தார். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்துறோம் பாருங்க. ஒரே நிமிஷம் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்துடலாம். இவன் தீர்க்கதரிசின்ற அடையாளம் அது வரைக்கும் மாறவே இல்லை. கடலுக்குள்ள போனாலும் அவன் கொலை பாதகன் ஆயிட்டானா என்ன? இல்லை, ஆகவே இல்லை. தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த ஃபெல்லோஷிப்பு தான் போயிருந்தது, ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்துச்சு. ரெண்டுக்கு வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரியுமா? அவர் அப்பா நான் புள்ள. வித்தியாசத்தை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறோம். ஃபெல்லோஷிப்ன்றது என்ன? ஒவ்வொரு நாளும் போய் கொஞ்சி குழாவி, அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை. உதாரணத்துக்கு லூக்கா 15வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, கரெக்டா? இதுல இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்துல ஆஸ்தியை எனக்கு நீர் பங்கிட்டு கொடுக்கணும் ஐயான்னு பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். இப்ப தூரத்துல போய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் துன்மார்க்கமா செலவழிச்சு போட்டான். இப்ப பண்ணி தின்ற தவுடாவது தனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறான். அந்த தவுடு கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டுல எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன், பிள்ளைங்க இல்ல, கவனிக்கணும், வேலைக்காரன் நல்லா 3 நேரமும் திருப்தியா புசிச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளை நான் இங்க பண்ணி தின்ற தவுடுக்கு கடந்து அங்கலாச்சிட்டு கிடக்கிறேனே உணர்வு வந்தது. கவனிக்கணும். இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு அறுந்து போச்சா என்ன? சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, அவன் தகப்பனோட தூர போனதுனால தகப்பனுக்கு பிள்ளை இல்லைன்றது ஆயிருமா என்ன? பேசுங்க. நீங்களும் நானும் தேவ பிள்ளைன்ற அந்த உறவுல எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தகப்பன இடத்துல வந்து டேடி அல்லது கையை கொடுக்கறது,
தகப்பனுடைய கழுத்தை முத்தம் கொடுக்கறது, இந்த ஃபெலோஷிப் தான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை பாருங்க. நிறைய பேருக்கு இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கன்னா, ஆமாப்பா அது என் பிள்ளை தான், ரத்தத்தினால கழுவப்பட்டுச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் அவனுக்கும் உனக்கும் உறவு எப்படி இருக்கு? தகப்பன் பிள்ளை உறவு அவ்வளவுதான். ஆனால் அவனுக்கும் உமக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி ஆண்டவர் இருக்குன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் டவுட் தான்ப்பா. அவன் முகத்தை பார்த்தே எனக்கு ஒரு 40 நாள் ஆயிடுச்சுன்னு கர்த்தனுக்கு எத்தனை பேரை குறித்து சொல்றாரோ எனக்கு தெரியல. இங்க கவனிங்க, ஆண்டவர் போய் கேட்டா சொல்லுவாரு, சோ அண்ட் சோ, ஆண்டவரே இவரை பார்த்து நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் பத்தி கர்த்தர் அப்படி சொல்ல போறான்னு தெரியல. இவனுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசின்ற பட்டம் அப்படியே இருந்துச்சு, அடையாளம் இருந்துச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் அவன் சொல்றது கவனிங்க. அவன் அந்த கப்பலை தூக்கி போறதுக்கு முன்னாடி அவன் தன்னை குறிச்சு எவ்வளவு பெத்த பேரு பாருங்க. அவன் சொல்றான், 1வது அதிகாரத்தை எடுங்க பாப்போம், 9வது வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். பா, வெளியே கேட்டா ஐயோ நான் பயபக்தியா இருக்கிறார். ஆண்டு போய் கேட்டதான் சொல்லுவாரு, வார்த்தை ஒண்ணு செயல் ஒண்ணு, ஒண்ணும் கிடையாது போ. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் தேவன் தான். அவருடைய தகப்பன்ற உறவு உங்களுக்கு கரெக்டா தான் இருக்குது. ஆனால் அவரோடு நீங்கள் ஐக்கியம் பாராட்டி எத்தனை நாள் ஆச்சோ எனக்கு தெரியல. இப்ப ஆண்டவர் கூட பாருங்க, அவன் தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படியாம போகும்பொழுது அவனோட போராடல. தன்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நான் அவனை நினிவேக்கு போச்சோன்னா அவன் தரிசிச்சுக்கு போறானே, தேவன் அவன்கிட்ட போராடவே இல்லை. தேவன் அவன்கிட்ட போராடல. தேவன் அவனோட ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை. அவருக்கு தெரியும் இவனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், விட்டுறாரு. சில பேரோட ஆண்டவர் ரொம்பலாம் போராடிட்டுல. நீங்கள் நினைக்கிறீங்க என் லைஃப் பெர்ஃபெக்டா இருக்குது, அதனால தான் கர்த்தர் என்கிட்ட போராடவே இல்லைன்னு சொல்லிட்டு. இல்ல, ஆண்டவர் சில நேரத்தில் அப்படியே சொல்லுவாரு, நூல் என் கையில இருக்குது, காத்தாடி பறக்குதா, எங்கன்னா போ, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, தயவு செய்து அந்த ஸ்டேஜுக்கு யாரும் போயிடவே கூடாது. உன்னை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். நிறைய பேருடைய நிலைமை இதுதான். 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், நான் பயபக்தி உள்ள, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், அல்லது நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தோட சுமந்து திரிகிறது மாத்திரம் அல்ல, அவரோடு எனக்கு இருக்கிற அந்த நல்ல ஐக்கியம் நல்லா இருக்கணும் பாருங்க. இப்ப 2வது அதிகாரத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணுமோ அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு வருது. ஜெபம் பண்ண அனுபவம் இல்லாதவனா, ஜெபம் பண்ண அனுபவம் உள்ளவன். என்றைக்கு நான் தேவனுடைய ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போறேனோ, என்னைக்கு அவருக்கு நான் மனப்பூர்வமா கீழ்ப்படி எனக்கு மனசு இல்லையோ, அன்னைக்கு அவருடைய சமூகத்துல போய் என்னால் நிற்கவே முடியாது பிரதர். கவனிங்க, என்னால் நிற்கவே முடியாது. உதாரணத்திற்கு பாஸ் இருக்கிறாரு, சொன்னதை செய்யல, அவரை போய் பார்க்கறதுக்கு எந்த மனுஷனுக்கு நல்ல முகம் இருக்காது. நான் என்னைக்கு அவருக்கு கீழ்ப்படியலையோ அன்னைக்கு அவருடைய சமூகத்துல போற தைரியம் எனக்கு வரப்போறதே இல்லை, கண்டிப்பா வராது. இந்த யோனாவுக்கு இருந்தது இது வரைக்கும் அதுதான். இப்ப வேற வழியே இல்லை. கப்பல்ல இருந்தாலாவது வேற எங்கன்னா எஸ்கேப் ஆகலாம். இப்ப கடலுக்குள்ள கூட இல்லை, நீந்தியும் போக முடியாது. நான் நினைக்கிற இடத்துக்கு போனமா கூட போய் சேர முடியாது. இப்ப மீன் என்ன எங்க கொண்டு போகுது அங்கதான் நான் போய் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சில பேர் பாருங்க, அதனால நான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி போறேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு என்ன நினைப்பு தெரியுமா, இவங்க ஆண்டவர் விட்டு தூரம் போன உடனே கர்த்தர் பார்க்கவே இல்லைன்னு நினைப்பு. சில பேருக்கு ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இருக்கிறார் பிரதர், அதனால அங்க மட்டும் பர்ஃபெக்டா இருந்துட்டா போதும் நினைக்கிறது. அப்படித்தானே? வெளியிருந்து வரும்பொழுதே அது இஷ்டம் போல பேச்சுக்கு உள்ள வந்தேன், ஐயோ சர்ச்சு பேசும், சர்ச்சுக்குள்ளே பேசுறது அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க ஊர்ல உண்டு, வெளியே போகும்பொழுது அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டே போறது, சர்ச்சு வந்தோன்னா டக்குன்னு போட்டு லிங்கெல்லாம் இறக்கி விட்டு. அவங்க நினைப்பு கர்த்தருடைய சமூகம் ஒரு 40 அடிக்குள்ள தான் இருக்குது. கர்த்தருடைய சமூகம் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிற சாமி பிரசன்ட், அவர் சர்வ வியாபின்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை தெரியுமா? அதனாலதான் தேவனுடைய பிரசனம் இருக்குதுன்னு நினைக்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை, நான் யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை. பிரதர், எல்லா இடத்துலயும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களோட சத்தமரலையில சொல்லுவோமா? இப்ப அந்த ஜெபத்துக்கு வந்துடலாமா? 2வது அதிகாரம் வாங்க. இந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு
இந்த 2வது அதிகாரத்துல உள்ள வசனங்கள், இந்த அதுக்கு பின்னால வர்ற 9 வசனங்களும் 8 வசனங்களும், ஏன்னா கடைசி வசனம் தான் மீன் கக்கிச்ச, நடுவுல வரக்கூடிய 8 வசனங்களும் முன்ன பின்ன இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி மேல உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சி பின்னால உள்ளது நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படி நினைக்க கூடாது. கொஞ்சம் முன்னால பின்னால இருக்கும். அவனுடைய அனுபவம் என்ன, தேவன் அவனுக்கு செவி கொடுத்த விதம் என்ன, வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை அவனால எப்படி அனுபவிக்க முடிஞ்சது, அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப அற்புதமா அவன் விளக்கி சொல்றான் பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. இப்போ என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இந்த பாதாளன்றது ஹெல்லுன்னு போட்டிருக்கு, ஆனா ஷியோல்ன்ற வேர்டு தான் கரெக்ட். ஷியோல் அப்படின்னா மரித்தவர்களுடைய தேசம். பாதாளன்றது நரகத்துல கிடையாது, மரித்தவர்கள் இருக்கிற ஒரு இடம் ஷியோல் அப்படின்னு சொல்லிட்டு மேலான பாதாளம். அதை பின்ன ஒரு நாள் பார்க்கலாம். பாருங்க, அவன் சொல்றான், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3வது வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. எல்லாரும் எடுங்க 3வது வசனம். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே யார் தள்ளிவிட்டா? இது என்ன அநியாயமா இருக்குது? யாருக்கு ஆண்டவரங்க தள்ளி விட்டாரு? மேல ஏறு நில். இப்ப வாசிங்க பாபா. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டு. சொன்னது யாரு? என்னை தூக்கி கடல்ல போடுன்னு அவன் தானங்க சொன்னான். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, சமுத்திரத்தின் நடு மையத்தில் ஆழத்தில் நான் விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்கணும். நீர் என்னை தள்ளி விட்டு. இப்பதான் உணர்வு வருது. நம்ம லைஃப்ல வாங்குற ஒவ்வொரு அடியும் அவர் அனுமதித்தபடினாலே, அவரு கொண்டு போகணும்னு நினைச்சபடினால என் வாழ்க்கையில வந்துச்சு. யோனாக்கு இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உணர்த்தாரு, யோனா ஆழத்துல கிடக்குறியா? ஒருவேளை இந்த ஜெபத்தை அவன் மீன் வயிற்றுக்கு உள்ள அனுபவமா எழுதினானோ, அல்லது கப்பல்ல இருந்து விழுந்து தத்தளிச்சு கிடந்த அந்த அனுபவமா சொன்னானோ எனக்கு தெரியல. கரெக்ட் தானே? நேர போய் மீன் வயிற்றுல விழுந்ததெல்லாம் வசனம் சொல்லல. தள்ளி விட்டாங்க, மீன் அவனை விழுங்கிட்டு போயிடுச்சு. வசனம் சொல்லுது, தேவன் நீர் என்னை தள்ளி விட்டீர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாருங்க ஆண்டவரே, நீர் தான் எல்லா சூழ்நிலைக்கும் பின்னல இருந்து செயல்படுன்றது எனக்கு தெரியும். இன்னொரு விதத்துல சொல்றதா, நீர் தான் ஆளுகை செய்கிறவர். அது கப்பலுக்கு மேல இருந்தாலும் சரி, கடலுக்குள்ள இருந்தாலும் சரி, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாம் உடைய திட்டப்படியே நடக்குது. நான் உணர்ந்துக்கிறேன். 4வது வசனத்தை கவனிங்க. 4வது வசனம் எடுங்க. நான், இது ரொம்ப பரிதாபமான நிலைமை, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். இதுல ஒரு நிமிஷம் அதுல தியானிப்போம். இவனுக்கு நல்லா தெரிஞ்சது, தேவனுடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில இல்லைன்னா என்ன ஆகும் என்பதை நன்கு உணர்ந்தவனாக சொன்னான். பிரதர், உங்க லைஃப்ல கர்த்தருடைய பிரசன்னம் இல்லைன்னா என் லைஃப் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் உணர்றது நல்லது. இன்னொரு விதத்துல சொல்றேனே, 2 அனுபவம் வேணும். ஆண்டவருடைய பிரச்சனை என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதும் அவசியம். அதே நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில போயிடுச்சுன்ற உணர்வோடையும், அந்த உணர்வு தெரிஞ்சும் வாழணும். நல்ல கவனிங்க. சில பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் வாழ்க்கையில இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் தன்னை விட்டு கடந்து போயிடுச்சுன்னு அவங்க உணர்வே இல்லாம இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. ஏன்? முன்னொரு நாள்ல நல்ல தேவ பிரசனத்தை அனுபவிச்சோம், அதுல சந்தோஷம் இருந்துச்சு, அதுல வல்லமை இருந்துச்சு, அதுல விடுதலை இருந்துச்சு, அதுல ஆறுதல் இருந்துச்சு, மனமகிழ்ச்சி இருந்துச்சு, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வாழக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு பிரதர். இன்னைக்கு இருக்கிறோம், நம்மை நாமே நினைச்சுக்கிறோம், இல்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அல்லது நான் தேவனோட இருக்கிறேன். ஆனால் ஒரு பரிதாபமான நிலைமை, நியாயாதிபதிகள் 16:20 கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாமல் இருந்தது போன்ற நிலைமையில தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் உண்டு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைங்க, ஒண்ணு அவர்களால் வெளியே ஒத்துக்கொள்ள பயம், அல்லது தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமலே தேவன் தன்னோடு இருக்கிறதா பொய்யா நினைச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. இவனுக்கு நல்ல திட்டமும் தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தினின்று நான் தள்ளப்பட்டேன் ஐயா, உம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டது போன்ற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருந்தது. உண்மைதான். அவன் ஒத்துக்கிட்டான் பாருங்க, அவன் ஒத்துக்கிட்டான். ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தங்க நல்ல ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஆனா நம்ம மட்டும் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியலன்ற
அந்த ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள வரணும். என்னால ஏன் அனுபவிக்க முடியல? ஆண்டவரே, நான் நிறைவாய் உம்மை அனுபவிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். இவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே, நான் என்னைக்கு உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தர்ஷீசுக்கு போற கப்பலுக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஏறணும், அன்னைக்கு உம்முடைய சமூகத்தின் நான் தள்ளப்பட்ட அனுபவம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஆண்டவரே, ஒரு நாள் உம்முடைய பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல நான் வாழவே கூடாது. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது, ஐ ஹவ் பீன் பேனிஷ்ட் ஃப்ரம் யுவர் பிரசன்ஸ். உம்முடைய பிரசனத்திலிருந்து நான் அப்படி துரத்தி விடப்பட்ட, நாடு கடத்தப்பட்டன்ற மாதிரி. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப வாசிங்க பாப்போம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கிறது, இன்னைக்கு கல்வாரி சிலுவையில திரும்புறது. ஆமென். எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஆண்டவரே, என் சூழ்நிலை சரியில்லை தான், நான் கடலுக்குள்ள தான் கிடக்குறேன், மேலையில ஏறுறேன், அலையிலும் திரைகளும் என்ன சூழ்ந்து கொண்டு இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஐயா, நான் உம்மிடத்திலே திரும்புகிறேன், நான் உம்மிடத்துல திரும்புகிறேன், நான் உம்மிடத்துல திரும்புகிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. ஆமென். சில நேரத்துல பாருங்க, ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிற அனுபவம் சில பேர் வாழ்க்கையில் அவர் கட்டளை இடுறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டது போல அனுபவம் இவன் வாழ்க்கையில் அப்படித்தான் சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவர் ஏங்க முகத்தை மறைக்கிறாரு? நாம் அவரை நல்லா தேடணுன்றதுக்காக தான். உதாரணத்திற்கு 45வது அதிகாரம் ஏசாயால வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசாயா 45:15 அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர், உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் போட்டிருக்கு. அதே 45:22 பாத்தீங்கன்னா அவரே சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்றேன், என்ன தேடு, நான் என் முகத்தை மறைக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சதுன்னு அப்படி விட்டுறாத, என்ன நோக்கி பாரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேற ஒருத்தரும் இல்ல. என்ன நோக்கி பாரு, தேடு. நான் எப்பொழுதெல்லாம் என் முகத்தை மறைச்சுக்கிட்ட நீ நினைக்கிறியோ, அல்லது எப்பொழுதெல்லாம் உன் ஜபங்களுக்கு தாமதம் உண்டாகுது நீ நினைக்கிற, விட்டுறாத, நீ என்ன தேடு. கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சுய திட்டத்தையும் நீ ஒழிச்சிட்டு என்னுடைய மகிமை காண்கிற வரையில் நீ என்ன தேடிதான் ஆகணும். ஆமென். எல்லாருக்கும் இந்த பாதையா? கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பாதை இல்லை. ஆனால் சிலருக்கு தேவன் இந்த பாதை வச்சிருக்க தான் செய்யறாரு. ஏன் சிலருக்கு அந்த பாதை வச்சிருக்கிறாரு? மற்றவர்களை போல 10 ஓட 11 வாழ்வதற்காக அல்ல, மற்ற எல்லாரையும் விட நம்ம விசேஷத்தவர்களாக காண்பித்து. ஆமென். 2வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. அவன் சொல்றான், என்னுடைய ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. நம்ம நினைக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம நினைக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. அந்த நிச்சயம் இருக்கணும்ல, அந்த நிச்சயம் இருக்கணும். ஏங்க ஜபம் பண்ண போறோம், சில பேர் சும்மா போட்டு வைப்போமே. ஒரு சபையில கடைசியில எல்லாருக்கும் தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் வந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பயங்கரமா குடிக்கிறார் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பா கர்த்தர் அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ என் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு சொன்னிச்சு பாருங்க. அதெல்லாம் தேரவா போகுது பாஸ்டர். அட பாவி, நீ அதை முதலே சொல்லியிருந்தா அந்த ஜெபம் நான் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இவனுக்கு ஜெபம் இருந்துச்சு. இயேசு சொன்னாரு, நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இவன் சொன்னா, நான் மீனின் வயிற்றுல இருந்து நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபம் உம்முடைய பரிசுத்த சந்நிதியிலே வந்து சேரும்லாம் சொல்லல. என்ன சொன்னா, என்னுடைய விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தேன். 16வது நூற்றாண்டுல ஸ்காட்லாண்டில் குயின் மேரி, ராணி மேரி, அதுதான் ஆட்சி நடத்திட்டு இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள், சத்தியத்தில் நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அந்த அம்மா ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ஜெனிவால இருந்த ஜான் கால்வின் சொல்லக்கூடிய தேவ மனுஷன் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை அங்க எடுத்து திட்டமும் தெளிவுமா போதிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவரோட உதவியாளனாக இருந்த ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு வாலிபனை கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஸ்காட்லாந்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நீ போ. இந்த ஜான் நாக்ஸுக்கு என்ன குவாலிபிகேஷனா? வேற ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தார். தேவனுடைய வசனத்தை அறிந்திருந்தவர்
இடைவிடாமல் ஜெபிச்சார். இந்த ஜான் நாக்ஸ் போட்டிருந்த பேண்ட் அந்த முழங்கால்ல அவைகள் சிதைந்து கிழிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இப்போ ஜான் கேல்வின் சொன்னார் இந்த ஜான் நாக்ஸை பார்த்து, ஸ்காட்லாந்துல உன்னுடைய ஊழியம் தேவைப்படுது, உடனடியாக கிளம்பி போன உடனே ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டுக்கு வந்துட்டார். ஜான் நாக்ஸ் வந்துட்டார், ஜான் நாக்ஸ் வந்துட்டார், ஜான் நாக்ஸ் வந்துட்டாருன்னு அந்த செய்தியை அங்கிருந்த கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் உற்சாகம் கொடுத்துச்சு. அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டாங்களா நல்லா ஜெபிக்க துவங்கினாங்க. ஜான் நாக்ஸ் போன்ற போராடி ஜெபிக்கிற வீரர்களை போல நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க எழுமுனதுனால கடைசியில் அந்த ராணி சொல்ல ஆரம்பிச்சா, 10,000 ராணுவ வீரர்களை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன், அல்லது குண்டுகளை வீசுகிற பீரங்கி பார்த்தும் பயப்பட மாட்டேன், இந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் படியிட மட்டும் எனக்கு ரொம்ப பயம். யாரு? தேவ பக்தியுள்ள ராணி அல்ல, தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு ராணி சொன்னா, ஜான் நாக்ஸ் முழங்கால் படியிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு பயம் பிடிச்சிரும். பிரதர், ஜபம் எந்த மீனின் வயிற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? ஜபம் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றும். இவன் சொன்னா, வாசிக்கலாமா? 7வது வசனம். என்னுடைய ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. இப்போ 8வது வசனத்தை வாசிக்கலாமா? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். இந்த மாயை என்கிற வார்த்தைக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ல ஐடல்ஸ்னு போட்டிருக்கு. பொய்யான விக்கிரகங்களை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யோனாவுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சது. இந்த உலகத்துல எத்தனை தேவர்கள் இருந்தாலும் சரி, தேவர்கள் என்று சொல்லப்பட்ட எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை தத்துவார்த்தங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஞானிகள் இருந்தாலும் சரி, தங்களை மகரிஷிகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் உண்டாகும். கரங்களுடைய சத்தம் அலையில சொல்லுவோமா? அதற்கு கவனிங்க. நான் யோசிச்சு பார்த்தேன் நேத்து. பிசாசு இயேசு மலைக்கு மேல கொண்டு போய் நிறுத்துறான். நிறுத்திட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமை நான் உனக்கு தரேன்னு சொல்ல முடிஞ்சது. செல்வங்களை தான் தருவேன்னு சொன்னானே தவிர ஒரு இடத்துல ஆயிலும் நீர் தான் கிருபை கொடுக்குறீர, நானும் கிருபை தரேன் அவன் சொன்னானா பாருங்க. கிருபை தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட, ஏன் நம்முடைய ஜீவனை விட அவருடைய கிருபை பெருசு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவனை பார்க்கல நம்முடைய கிருபை நல்லது. இப்பதான் இந்த கிருபை முதல்ல அவன் உணர்றான். ஆண்டவரே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஏன் அவன் தன்னுடைய கிருபையை போக்கடிக்கிறதுக்கு ஒரு காரணம் மாயை அல்லது விக்கிரகம் சொன்னான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, நல்லா தெரியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் எடுங்க. நம்ம ஏற்கனவே விக்கிரகங்களை குறித்து தனித்தனியா பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு அதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23 வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நல்லா கவனிங்க. பலியை பார்க்கிலும் என்னது என்னது கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். இன்னொரு விதத்துல சொல்றதா யோனா சொன்னா, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் கீழ்ப்படியாமன்ற விக்கிரகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய பாவம் இல்ல. யோனா எதற்கு தன்னுடைய கிருபையை போக்கடிச்சிட்டான் இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள விபச்சாரம் இருந்துச்சு பிரதர், அவனுக்குள்ள வேசித்தனம் இருந்துச்சு. எல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கையின் வெளியரங்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு பாவம், கீழ்ப்படியாம என்கிற ஒரே ஒரு விக்கிரகம். பிள்ளைங்க கவனிங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதும் சரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும் சரி. வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்க. எந்த இடத்துல கீழ்ப்படியாமை வருகிறதோ அந்த இடத்துல விக்கிரகம் வருது. வசனம் சொல்லுது, பொய்யான விக்கிரகங்களை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், பிடிச்சிட்டு இருக்கிறவங்க விட மாட்டேங்க, நான் பரிசுத்தமா தான் இருக்க, வேற எந்த பாவமும் இல்லை, கீழ்ப்படியாம ஒரே ஒரு விக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கிருபையும் போக்கடிச்சிரும். சில நேரத்துல ஆண்டவர் ஆலயத்துல கொடுக்கிற வார்த்தைக்கு இந்த விஷயத்தை விட்டுருன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த இடத்துல உணர்த்துவார். இல்ல இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னா அது வரையிலும்
தேவனுடைய கிருபை நம்ம நோக்கி வரும் பொழுது வேண்டாம் 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 நம்ம போக்கடிச்சுட்டே தான் இருப்போம். ஒருவராகில் இந்த கிருபை ஒரு நாளும் போக்கடிச்சிடவே கூடாது. பாருங்க, கடைசி அவன் சொல்றான் 9வது வசனம், யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பாப்பா. நானோ வெண்ணில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அப்பா என்ன பொருத்தனை! நான் நினைக்கிறேன் முதல்ல ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவரே பாடுவேன், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். சும்மா நீங்க பாடல, அவர்கிட்ட பொருத்தனை பண்றீங்கன்னு நினைச்சுக்கங்க. சில பேர் பொருத்தனைன்ற பேர்ல வருஷம் 1ஆம் தேதி அடிச்சு விடுறது. ஆண்டவரே இந்த வருஷத்துல 20 அதிகாரம் வாசிப்போம் ஒரு நாளைக்கு. என்னைக்குன்னா ஒரு நாள் மீன் வயிற்றுல போய் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுவார், பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எத்தனை முறை சொன்னேன், கொஞ்சம் பொருத்தனையெல்லாம் நினைச்சு பாருங்க பாப்போம். இன்னைக்கு நாம் பொருத்தனை சொன்ன உடனே நீங்க பைசாவை நினைச்சிடாங்க, அது ஓரம் வைங்க. ஆண்டவர்கிட்ட எத்தனை காரியம் பொருத்தனை பண்ணுவோம். இப்ப சில பேரை எதுக்கு தெரியுமா கர்த்தர் மீனின் வயிற்றின் அனுபவத்தை போல கொண்டு போறாரு? எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? பண்ண பொருத்தனையெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. ஏன் பண்ண பொருத்தனையெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வேணா ஒரு வசனத்தை வாசிடலாமா? பிரசங்கி எடுங்க பார்ப்போம். 5:4 எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், எல்லாரும் எடுக்கணும். சிலர் இன்னும் பிரசங்கி தேடிட்டு எடுக்கிறீங்களா? 795 பக்கம் வாசிங்க பார்ப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்தாமல் இருலாம் சொல்லல. நல்லா கவனிக்கணும், வார்த்தைய நல்லா கவனிங்க. அது செலுத்தாமல் இருக்க கூடாதுலாம் போடல. செலுத்துறதுக்கு தாமதிக்காத. நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே எப்போ? இப்ப 2024 இருந்து ஒழுங்கா வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் வசனம். இப்ப வாசிங்க எல்லாரும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்துறதற்கு தாமதியாதே. அவர் மூடரில். இப்ப செலுத்த தாமதிக்கிறவன் யாரு? சத்தத்தை காணுமே. இங்கதான் இருக்கிறவங்க கரவத்திரால சொல்லுங்க. இப்ப வாசிங்க. பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நீ பொருத்தனை பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பாருங்க. உன் மாம்சத்தை, அது என்ன பாவத்துக்கு, மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்காதன்னா ஆண்டவர் சமூகமா அடிச்சு விடுறது. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் அப்படின்னு இங்க பாடிட்டு பின்னால போய் இஷ்டம் போல வாழ்றது. வசனம் சொல்றது அதுதான். நீ விட்ட வாய்னாலே நீ மாட்டிக்கிட்ட. இப்ப வாசிங்க பாப்போம். அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. எல்லாரும் சத்தமா வாசிங்களேன், எல்லாரும் வாசிங்க. தேவன் ஓன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு ஓன் கையினுடைய பிரயாசத்தை யாருங்க அழிப்பா? தேவன் அழிக்கிறவரா ஆசீர்வதிக்கிறவரா? நான் வசனம் அப்படிதான் சொல்லுது. இவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் என்னென்ன பொருத்தனெல்லாம் பண்ணணும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவரே. இப்ப என் சுய பலம் ஒண்ணும் இல்லை, என் மாம்சத்தினுடைய முயற்சி ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டான். ரட்சிப்பு கர்த்தருடையதையா? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது salvation comes from the Lord. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது deliverance comes from the Lord. என் வாழ்க்கையில விடுதலைன்னு ஒண்ணு வரணும், அது உம்மால மாத்திரம் தான் முடியும். என் வாழ்க்கையில ரட்சிப்புன்னு வரனாதான் உம்மட்ட இருந்தா ஆண்டவரே வருது. இதை எப்போ சொன்னானோ வசனம் சொல்லுது ஆண்ட்னு தொடங்கு இங்கிலீஷ் பைபிள்ல. அவன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது அவனை இப்போ டிக்கெட் இல்லாத டிராவலிங் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை கர்த்தர் கட்டளையிட்ட உடனே மீன் டப்புன்னு நடுக்கடல்ல கக்கிருச்சுன்னு வச்சிங்க, இது ஏற்கனவே உள்ள மூணு நாள் உள்ள ஒன்றும் சாப்பிடாம கிடந்தான், வெளியே நீந்தி வந்து சேர்றதுக்குள்ள ஆளு போட்டுன்னு போயிருக்கோம். வசனம் சொல்லுது மீன் அவனை கரெக்டா நினைவே கரையில வந்து கக்கிட்டு. ஒரு சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில தேவனிடத்துல மாத்திரம் சேர வேண்டிய பிரகாரமா சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எவைகள் நம்மை நாரடிச்சிட்டு இருக்குதோ,
எவைகள் நம்ம மேலையும் கீழையும் கொண்டு போய் அழக்களிக்கிறதோ அது சொல்லும், இந்த பாரு நானே கொண்டு போய் உன்னை கரையில இறக்கி விட்டுறேன். பிரதர், கண்டிப்பா இந்த வாரத்தில் அது நடக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு தேவனோட நல்மனம் பொருந்திருங்க. இன்னைக்கு தேவனோட சரியான விதத்துல, இன்னைக்கு நம்ம 2வது அதிகாரத்துல வாசிச்சோம்ல, ஒவ்வொன்றையும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் அந்த விஷயத்துல உங்களோட நல்மனம் பொருந்துறேன். ஆண்டவரே, உமக்கு எனக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற உறவு இல்லை, உமக்கு எனக்கு நடுவில் இருக்கிற அந்த ஐக்கியம் மாத்திரம் பலப்பட நீர் எனக்கு உதவி செய்யும். வசனம் சொல்லுது, கரையிலே கக்கிச்சு, கரையிலே கக்கிச்சு. நான் இன்னொரு விதத்துல ஒருபடி மேல போய் சொல்றேனே, ஆலயத்திற்கு வர்றது கூட கரெக்டான நேரத்துக்கு. நீங்க எத்தனை முறை சொன்னீங்களா, அடுத்த வாரம் நான் வந்துடுவேன் பிரதர். என்கிட்ட சொன்னீங்களா, ஆண்டவர்கிட்ட கூட சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே அடுத்த வாரம் கரெக்டா 8 மணிக்கு நான் வந்துடுறேன் ஆண்டவரே. எல்லா பொறுத்தனையும் நிறைவேற்றுங்க. மீன் கரையில காக்குதா இல்லையா பாருங்க. ஆமென். 2வது, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல மீனின் வயிற்றுக்குள்ள போறது போல இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை அழிச்சு போறதுக்கு இல்ல, மற்றோட வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வாதமா மாத்துறதுக்கு. ஆமென். நான் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு பெரிய நகரம், வேதம் சொல்கிறது 1,20,000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, மனம் திரும்புங்கள் நினைவே அழிய போகுதுன்னு சொன்ன இந்த சின்ன பிரசங்கம், ராஜால இருந்து அடிமை முதல் மிருகங்கள் முதற்கொண்டு ரட்டொடுத்தி தேவனுக்கு நேராக மனம் திரும்ப செஞ்சது. நம்ம வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற நோக்கம் அவ்வளவு பெருசு பாருங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஆண்டவர் இதே விதமா பயன்படுத்த தான் விரும்புறாரு. தேவை ஒண்ணே, மீனின் வயிற்றில் அவனுக்கு என்ன மாறுதல் உண்டாயிற்றோ அதே மாறுதல் இன்னைக்கு நம்ம லைஃப்ல கண்டிப்பா வந்து தான் தீரணும். பிரதர், நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல, கொஞ்சம் மாத்திரம் எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ரட்சிப்பு அல்லது விடுதலை அப்படின்னு ஒண்ணு வர இருந்துச்சுன்னா அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும். தேவனிடத்திலிருந்து மாத்திரம் அது கண்டிப்பா வரும். எப்பொழுது? 2வது அதிகாரத்தின் தொடக்கத்திலே இந்த வசனம் போடல, 2வது அதிகாரத்தினுடைய முடிவில் 10வது வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது அவனை கரையில கக்கிற்று. நடுவில் ஒரு 8 வசனங்கள் இருக்குது. 8 வசனங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனம் திரும்புதலின் அனுபவம், தேவனுக்கு நேராக தன்னுடைய உறவை மாத்திரமல்ல தன்னுடைய ஐக்கியத்தையும் அவன் சீர்படுத்துகிற ஒரு அனுபவம். இந்த நாள் அது வந்துருட்டும். ஆமாம், எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஆண்டோட்ட கேட்பாண்டவரே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பெரிய பாவம் பிரதர் கர்த்தருடைய பார்வையில அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்க எதை ரொம்ப சாதாரண நினைக்கிறீங்க? கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணின பொருத்தனையுடைய அதை நிறைவேற்றுறதுக்கு உள்ள தாமதம், இதெல்லாம் ஆண்டவர் ஒரு பொருட்டா வாங்க நினைப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க அப்படி. தேவன் உங்ககிட்ட என்கிட்டையும் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையில விக்கிரகம் இல்ல, நான் எங்க கிருபை போக்கடிக்க போறேன்? கீழ்ப்படியாம இருக்குல்ல, முரட்டாட்டம் இருக்குல்ல, நான் நினைக்கிறத செய்வேன். நான் யாரையும் பயமுறுத்துறதுக்கெல்லாம் அதை சொல்லல. சிலருடைய வாழ்க்கையில சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளிவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவமும் தேவைப்படுது. சில நேரத்துல மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறது போன்ற அந்த நெருக்கத்தின் அனுபவம் சிலருக்கு தேவைப்படுது. கர்த்தர் அப்படியே விட்டுறலையே, பின்னால ஒரு ரட்சிப்பையும் வச்சிருந்தாரு. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொன்னார், யோனா நீ போயிட்டல்ல, அதோட போய் தொலை. சொல்லவே இல்லை, நீ எங்க விழுந்தியோ அதே இடத்துல உன்னை மறுபடியும் எடுத்து நிறுத்த விரும்புற யோனா. நீ போய் ஹாலிடே அனுபவிக்கலாம்னு நினைக்கிற, போ, என் வேலையை செய், போ. உன் அக்கௌண்ட்ல 1,20,000 ஆத்துமாக்கள் நான் எழுத விரும்புறேன். நீ என்ன சும்மா சாதாரணமாவே உன் லைஃபை குறிச்சு நினைச்சிட்டே இருக்கிற? உனக்கு நான் வச்சிருக்கிற ஆத்துமாக்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அப்படி உலக பிரகாரமான லைஃபை பார்த்துட்டே இருக்காத. உன் லைஃபை நான் அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புறேன். என்னுடைய குமாரனுடைய சாயல் உன் வாழ்க்கையில வர விரும்புறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம், எந்தெந்த காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வாயை திறந்து சொன்னீங்களோ, நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவரே, பொருத்தனை பண்ணிருக்கலாம். அந்த வருஷ தொடக்கத்துல வேதத்தை வாசிப்ப ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வேன். சில சகோதரர்கள் உண்டு, நான் டிராக்ட் கொடுக்குறேன்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துருக்கிறோம். யோனா இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பானாக.
நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு திருவிருந்து இல்லை, பரவாயில்லை. இன்னைக்கு நம்ம நிதானித்து ஆராய்தல ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு 5 நிமிஷத்துல நான் இதை முடிச்சிடறேன். எனக்கு இறங்க ஆண்டவரே. இன்னைக்கு மீன் நம்மளை கக்கிரணும், கரையில கக்கிரணும். இன்னைக்கு அது நடக்கணும் இயேசு நாமத்தில். எனக்கு நல்லா தெரியும், கடந்த சில நாட்களாகவே ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது இந்த ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இந்த 2வது அதிகாரத்தை இன்னைக்கு நான் பேச நேர்ந்தது. எல்லாரும் இன்னைக்கு சீர்படுத்திடுவோமே கர்த்தரோட. வேற எதை சரிப்படுத்துறீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாதுங்க. அவரோட இருக்கிற அந்த ஐக்கியத்தை சரிப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவா அருள் செய்வோமே, ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவா அருள் செய்வோமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அன்பின் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம். நீங்க எங்களை ஆட்கொள்ளும். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாய் இருக்கிற கர்த்தர். இன்னைக்கு எத்தனை பேரை கர்த்தர் ஆட்கொண்டிருக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு இந்த அனுபவம் எல்லாருக்கும் வந்துச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் வசனத்தை கேட்கிறோம், எத்தனை நாள் தேவனுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்பாப்பில் இருக்கிற உறவு தான் இருக்குதே தவிர அவரோட இருக்கிற ஐக்கியத்தை தொலைத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்துல நெருங்குங்க. ஜெபத்தை மறந்தவர்கள் இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல ஒரு உணர்வுள்ள ஆவியை தருவாராக. இன்னிருந்து ஜெபிங்க. அதிகாலையில் எழுந்துருங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தோட இருக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். தனியா இருக்கும் பொழுது கையில மொபைல் போனே நோண்டிட்டு இருக்காதீங்க. உங்க ஆவி அவருடைய ஆவியோடு இணைஞ்சிருக்கட்டும். அவருக்குன்னு நல்ல பெஸ்ட் டைம் கொடுங்க. பெஸ்ட் டைம் கொடுங்க பிரதர் சிஸ்டர். அவருக்கு பெஸ்ட் டைம் கொடுங்க. மிச்ச மீதியை கொண்டு எச்சிலையில இருக்கிறத போடுற மாதிரி அவருக்கு போடாதீங்க. அவரை சிறந்தவர், உன்னதர், உயர்ந்தவர்.
எல்லாவற்றிலும் தலைவராயிருக்கும்படி அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அதிகாலை நேரத்தை அவருக்கு கொடுங்க. உங்களுக்கு சிறந்ததை அவருக்கு என்று கொடுங்கள். வாலிப பிராயத்தை கொடுங்க. உடல்ல பலம் இருக்கும் பொழுது பலத்தை அவருக்கு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், வி பிரைஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன விரும்புகிறீரோ அவையில் எல்லாவற்றும் செய்ய தேவையான கிருபையில் எங்களுக்கு தருவீராக. உமக்கு நன்றி. மீனின் வயிற்றில் இருக்கிறது போன்ற அனுபவத்திலே யார் யாரெல்லாம் இன்றைக்கு கலக்கத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் அவர்களை கரையிலே கக்கட்டும். எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாக நினைத்தார்களோ அதே பிரச்சனைகள் அவர்களை கரைக்கு சுமந்து செல்லுகிறபடினாலே ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. எது அவர்களை நெருக்கியதோ அதே நெருக்கம் அவர்களுக்கு வழியை கொண்டு போகட்டும், வழி உண்டாக்கட்டும். ஐயா உமக்கு நன்றி. சுகப்படுத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் தொடுங்க. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, வியாதி படுக்கையோடு சபையின் அங்கத்தில் மாத்திரமல்ல வேற யாராயிலும் கர்த்தர் பிள்ளைகளோ மற்றவங்களோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு தவிப்போடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்குவீரா. இந்த விடுவிக்கிற பிரச்சனை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதி. அந்த ஜெபித்த உழைத்த கொடுத்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கி இருக்கட்டும். துதி கனமகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தமும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி கிருபை கீழ்ப்படுதலுள்ள ஆவியும் கொடுப்பாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. தயவுசெய்து எல்லாரும் இருந்து பரீட்சை எழுதணும்.